ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்னிங்கே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். அதுல வந்து நாம வந்து என்னென்ன கிளாஸஸ் வந்து யூடியூப்ல கொண்டு போக போறோம், அப்கமிங்ல ரயில்வே எக்ஸாம்ஸ் என்னென்ன வருது, இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப்ல என்னென்ன ஷெட்யூல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 2024 நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 2024ல ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்க கையில கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரயில்வேல எப்பவுமே ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆக்குவாங்க. சோ இப்பவுமே லாஸ்டா வந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 2018-19 வந்த நோட்டிபிகேஷன், கோவிடுக்கு அப்புறமா இப்போ வரிசையா ரயில்வேல இருக்க எல்லாமே நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படி நோட்டிபிகேஷன் எல்லாமே அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எக்ஸாமும் பக்கத்துல வந்துரும். ஏன்னா இந்த டைம் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போறேன், இது வந்து எனக்கு ஒரு ட்ரையல், அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு எழுதுங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இப்போ ஒரு 12th முடிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஒரு ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேம் இப்போ நான் சும்மா எழுதி பார்க்க போறேன், நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உட்காந்து நான் நல்லா தெளிவா படிச்சு எழுத போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ வாய்ப்புகள் வந்து ரொம்பவே எப்பவாது தான் நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஒரு ரொம்பவே நல்ல வாய்ப்பு. அதுவும் இல்லாம என்டிபிசில 10,884 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட கம்மியான வேகன்சி தான். ஆனாலும் இந்த வேகன்சி பார்த்து நீங்க வந்து வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் எப்போ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கம்மியா வர மாதிரி தான் இருக்கும் வேகன்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எப்பவுமே வேகன்சி வரும்போது வேகன்சி இவ்வளவுதான் இருக்கு, காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும், சோ நம்மளால கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணிடுறோம், நாளெல்லாம் கடத்திடுறோம். சோ 10,884 வேகன்சி இருக்கு அப்படின்னா, சோ இதுல உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு ஜாப் தான். சோ அதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டு வேகன்சி தான் இருக்கா ஒரு போஸ்டிங்க்கு, அதுல எனக்கு தேவையானது ஒரே ஒரு ஜாப், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கா, அந்த ஒரு போஸ்டிங்கும் எனக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க படிங்க. உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கைய வைங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப படிக்கிறது என்னன்னா, ஐயோ மத்தவங்க படிச்சிருவாங்க, நான் இன்னும் படிக்க மாட்டேங்க, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அதே மாதிரி நான் ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப நல்லா படிச்சேன், என்னை விட சுமாரா படிச்சவங்க எல்லாரும் இப்ப வேலைக்கு போயிட்டாங்க, சோ அவங்க எல்லாம் எப்படி படிச்சாங்க எனக்கு தெரியல, நான் இவ்வளவு நாள் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன், இருந்தாலும் எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு இப்போ பேசக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மெசேஜ் அனுப்புவாங்க. சோ அவங்க எல்லார்கிட்டையும் பேசி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடியே தெரியாது மேம், எனக்கு இந்த எக்ஸாம் பத்தி அவேர்னஸ் இல்ல மேம், எனக்கு இங்கிலீஷ் வராது மேம். அப்படியே ஒரு 18 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாலும் எனக்கு இப்பதான் மேம் 18 வயசு ஆகுது, நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு காரணம் தான் சொல்றாங்க. 18 வயசுல இருக்கிறவங்க நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 23 வயசுல வந்து எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்றாங்க. 23 வயசு 25 வயசுல இருக்க ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வயசெல்லாம் போயிருச்சு, நான் 18 வயசுல இதை எழுதியிருந்தா பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ ஏதாவது ஒரு காரணம் தான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர, நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. சோ நீங்க படிக்கணும், படிச்சாதான் இங்க வந்து போஸ்டிங் கிடைக்கும். அதையும் ஒரு ப்ராப்பரான வேலை வந்து நீங்க படிக்கணும். சோ நீங்க இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்ல இப்பதான் 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா, நீங்க ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம்ஸ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் மஸ்ட்னு சொல்லுவேன் இந்த எக்ஸாம். ஏன்னா ஒரு இப்போ நாம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்கிட்ட கேட்டா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எப்படி குரூப் 4 எழுதுவேன், அது ஒரு வெறும் 10ஆம் கிளாஸுக்குள்ள போஸ்டிங் தானே அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து நானும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், சோ டிகிரி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட் நான் எப்படி ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுவேன். சோ பெரிய லெவல்ல எய்ம் பண்றது கரெக்ட் தான், ஆனா அதே சமயம் சின்ன சின்ன வாய்ப்புகளையும் நீங்க வந்து தவற விட்டுறக்கூடாது. சோ அதனால கரெக்டா படிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப்ல எதையாவது நினைச்சு நம்ம ரெக்ரெட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஃபெயிலியரை விட ரெக்ரெட் பண்றது வந்து ஒரு பெரிய கொடுமையா இருக்கும். நான் அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம், ஏன்னா அந்த நாளுக்கு திருப்பி போக முடியாது, நம்ம கிட்ட டைம் டிராவல் பண்ணி போறதுக்கு எதுவுமே கிடையாது. 2024ல இருந்துட்டு 2020க்கு போக முடியாது. 2020ல நடந்த சிபிடி 1ல ஒரு 0.25ல ரயில்வேல மார்க் கம்மி ஆயிருச்சுன்னா திருப்பியும் 2020க்கு போயிட்டு அதை வந்து நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. இப்ப இருக்க நாட்கள்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் வாய்ப்பு, அதை நீங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தினா மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. ஏன்னா ஒன்ஸ் எப்படி இப்படி வரிசைக்க நோட்டிபிகேஷன் ரயில்வே ரிலீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி எக்ஸாமும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ நோட்டிபிகேஷன் ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இந்த மாதிரி அடுத்தடுத்த மாச
மாசத்துல ரிலீஸ் பண்ண மாதிரி எக்ஸாமும் பாத்தீங்கன்னா ஏஎல்பி அப்ளை பண்ண எல்லாருமே டெக்னீஷியன் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி என்டிபிசி அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே குரூப் டி அப்ளை பண்ணுவீங்க. ஆர்பிஎஃப் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே என்டிபிசி அப்ளை பண்ணுவீங்க. அப்போ நீங்க ஒரு செட்ல வரிசைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி, இன்னொரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வரிசைக்கு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாதான், எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாதான் நான் படிப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ கிளாஸஸ் இருக்கு. நான் படிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண சொல்றது என்னன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸை பெர்ஃபெக்டா 100% எல்லா கிளாஸஸும் கொடுத்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 2 வருஷம் ஆச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸை பெர்ஃபெக்டா 100% ரெடி பண்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் பார்த்தாலே நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். ஸோ இதை முடிக்கிறதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்துச்சு. அப்போ நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பாருங்க. ஒரு 4 மாசமாவது குறைஞ்சது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ சில பேர் என்னன்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் எல்லாமே நாள் ஃபுல்லா படிக்கிறாங்க. என்னால 2 மணி நேரம் தான் படிக்க முடியுது, எனக்கு 3 மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படிங்கும்போது 7 நாள் பாருங்க. வாரத்துல 7 நாள், 7 3 21 மணி நேரம் டைம் கிடைக்கும். 8 மணி நேரம் படிக்கிறவங்க 8 மணி நேரமும் சாலிடா உட்காந்து படிப்பாங்களா? இல்ல, கிடையாது. ஆனா போக்கஸ் பண்ணி நீங்க கரெக்டா படிக்கணும். 8 மணி நேரம் டைம் கிடைக்கிறவங்க 8 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். என்னோட பிள்ளைங்களை பார்த்துட்டு என்னோட வீட்டுல வேலையும் பார்த்துட்டு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். சோ எனக்கு இவ்வளவு நேரம் தான் டைம் கிடைக்கும். இந்த டைமுக்குள்ள நான் முடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த 3 ஹவர்ஸ் நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதே மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும். நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஏன்னா இப்ப பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் சொல்றது அதுதான். நான் பிரைவேட் கம்பெனியை விட்டு வெளியில வந்துட்டு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் செக்டருக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு கிடைக்க அந்த 2 மணி நேரம் டைம், 3 மணி நேரம் டைமையும் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். எனக்கு டைம் இல்ல அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். நம்ம கடைசி நேரத்துல போய் நின்னுகிட்டு நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு புக் வாங்கி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம படிக்கணும். கண்டிப்பா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். இந்த 2 வருஷத்துல மேக் பண்ண ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க வீடியோஸை 4 மாசத்துல முடிக்க முடியும். ஏன்னா இதுல வந்து வெறும் கிளாஸ் டீச்சிங் மட்டும் இருக்காது. அதுக்கு வீடியோ ரெடி பண்ணணும், மெட்டீரியல் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கையில லட்டு மாதிரி கொடுத்தாச்சு, இப்படித்தான் படிங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளாஸஸை பார்த்துட்டு கரெக்டா நோட்ஸ் எடுத்துட்டு கரெக்டா அதுல இருக்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒரு 10th முடிச்சிருக்காங்க இல்ல 12th முடிச்சிருக்காங்க, ஐடிஐ எல்லாம் முடிச்சிருப்பாங்க. சில பேர் ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது குரூப் டி எக்ஸாம் எழுதுனா நம்ம குறைஞ்ச மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிடலாமான்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் பத்தி தெரியாது. எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் பத்தி தெரியாது. அப்ப எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட், பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன், ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கவங்க, இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கோமே கொஞ்சம் கூட படிக்காம எக்ஸாமுக்கு போயிருவாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு வெறும் கட் ஆஃப் 20 மார்க் 25 மார்க் எடுத்தாலே போதும். அப்ரெண்டிஷிப் மார்க் எல்லாம் சேர்த்து கடைசி செலக்ஷன் வாங்கிட்டு போயிருவாங்க. சோ சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அப்ரெண்டிஷிப் மார்க் மட்டும் தான் இருக்கும், இந்த ரிட்டன் டெஸ்ட்ல கொஞ்சம் கூட மார்க் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனால உங்ககிட்ட என்ன இருக்கு? சோ உங்களோட காம்படிட்டர் யாருங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க ஓபிசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கான காம்படிட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களோட காம்படிட்டர். நீங்க ஜென்ரல்ல வரீங்கன்னா ஜென்ரல்ல உள்ள எல்லாரும் உங்களோட காம்படிட்டர். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அதுல இருக்கவங்க தான் உங்களோட காம்படிட்டர். ஓகேவா? எப்பவுமே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்கன்னா ஜென்ரலோட கட் ஆஃப் நீங்க எய்ம் பண்ணுங்க. ஜென்ரல்ல இருக்கவங்க ஏற்கனவே வச்ச கட் ஆஃப்ல இருந்து நான் அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து எய்ம் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஏன்னா எப்பவுமே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜென்ரலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் 15 மார்க் கிட்ட டிஃபரன்ஸ் வரும். அப்ப நீங்க வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ல வரீங்க இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசர்வேஷனுக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க அந்த டாப்பரோட ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துல போஸ்டிங் கேக்குறீங்க, என்ன போஸ்டிங் கேக்குறீங்களோ அதை வாங்கிட்டு போயிடலாம். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம படிக்கும் போதே தெளிவா பெர்ஃபெக்டா படிக்கணும். அதுக்கான பிளானை வந்து நாம வந்து கரெக்டா போடணும். ஓகே, சோ இப்போ நீங்க காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கரெக்டா சொல்றேன், இந்த 2024ல வர இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ என்ன படிச்சாலும் சரி, என்ன டிகிரி படிச்சாலும் சரி, இப்போ வரக்கூடிய என்டிபிசியோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது 2020ல உள்ள வேகன்சிஸையும் 2020ல வேகன்சி இதை விட நிறைய வந்துச்சு. இதுவுமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபைனல் கிடையாது. 10,884ங்கிறது
ஃபைனல் கிடையாது. அந்த டைம்ல ஒரு எதுலலாம் எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. சிபிடி 1 நல்லா பண்ணி, சிபிடி 2 நல்லா பண்ணிட்டு ஃபைனலா போய் எதுல இது பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட்ல விட்டுட்டாங்க. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் விட்டுட்டு சோ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. சோ அதனால நீங்க ஃபர்ஸ்டே படிக்கும் போது எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் விடக்கூடாது. ஃபர்ஸ்டே படிக்கும் போது நான் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடுவேன், என்னால முடியும், கண்டிப்பா நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எய்மோட படிங்க. ஓகேவா? சோ டைம் வந்து கம்மியா தான் இருக்கு இப்போ வந்து. ஏன்னா எப்படி நோட்டிபிகேஷன் வருதோ அக்டோபருக்கு அப்புறம் எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் கண்டிப்பா ரயில்வேல இருந்து இனிமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து என்டிபிசியோட நோட்டிபிகேஷனும் இன்னும் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் தான் பெண்டிங் இருக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்து நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா டெஸ்ட பத்தி தான் பிளான் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இப்பவே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ தெளிவா முடிக்கணும். சிலபஸ முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. இது மட்டும் கரெக்டா பண்ணீங்கனாலே கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ டெஸ்ட் எடுக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க, டிமோட்டிவேட் ஆகிருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கும் போது கண்டிப்பா மார்க் கம்மியா தான் வரும். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட் எடுக்க வீட்டுல ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டெஸ்ட் போடுவாங்க. அந்த டெஸ்ட்ல மார்க் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து டெஸ்ட் பக்கமே போக மாட்டாங்க. இந்த தப்ப பண்ணாதீங்க. எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி, என்னதான் சிலபஸை கரைச்சு குடிச்சிருந்தாலும் சரி, முதல்ல டெஸ்ட் எழுதும் போது 100க்கு ஒரு 30ல இருந்து 40 மார்க் தான் வரும். கண்டிப்பா இவ்வளவுதான் வரும். நான் தான் மேக்ஸ் நல்லா பாத்தீங்கன்னா, நான் தான் சிலபஸ் முடிச்சேன்னா, நான் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணேன்னு நீங்க சொல்லலாம். இது வேற ஸ்டேஜ். சிலபஸ் முடிக்கிறதுங்கிறது நம்ம கத்துக்கிடுது, இதுல என்ன இருக்குங்கிறத கத்துக்கிடுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது இதுல படிச்சது இங்க ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா இம்ப்ரூவ் பண்றது. டெஸ்ட்ங்கிறது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணும். இந்த டெஸ்ட் இந்த ரிட்டன் எக்ஸாம்ங்கிறது உங்களோட எல்லாத்தையும், நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்க, நீங்க எப்படி வைஸா கொஸ்டின் சூஸ் பண்றீங்க, எவ்வளவு புத்திசாலித்தனமா ஆன்சர் பண்றீங்க, எப்படி நெகட்டிவ் மார்க்ல இருந்து எஸ்கேப் ஆகுறீங்கிற எல்லாத்தையுமே அந்த 1 மணி நேரத்துல இந்த டெஸ்ட் வச்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு நான் சொல்லக்கூடியதான் அந்த ஒரு கொஸ்டினை திருப்பி 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 பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த டெஸ்ட்ல போய் ஸ்டார்டிங்ல 30ல இருந்து 40 மார்க்கா வாங்கின நீங்க ஃபைனலா ஒரு 90% மார்க் வரைக்கும் உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் கண்டிப்பா சொல்றேன், டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு தெரியும். நீங்க சிலபஸை முடிச்சுட்டு முதல்ல டெஸ்ட் போடும்போது 30ல இருந்து 40, நான் அதிகபட்சமா தான் சொல்றேன், இதை விடையும் கம்மியா டெஸ்ட் வரும். ஏன்னா அந்த பதட்டத்துல நம்ம நெகட்டிவ் மார்க்ல விட்டுருவோம். ஐயோ 100 கொஸ்டின் இருக்கு, 100ஐயும் சும்மா அடிச்சு விட்டுருவோம். நெகட்டிவ் மார்க்கை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம டெஸ்ட்ல போட்டுருவோம். சோ இந்த மிஸ்டேக்கையும் நம்ம டெஸ்ட் போட்டாதான் கரெக்ட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, அதை உட்கார்ந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எத்தனை மணி ஆனாலும் சரி, 1 மணி நேரம் எக்ஸாம 3 மணி நேரம் உட்காந்து அனலைஸ் பண்றோமே அப்படின்னு நினைக்காதீங்க. அது டைம் வேஸ்ட் கிடையாது. உங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த 100 கொஸ்டினையும் கரெக்டா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க. அடுத்து 2வது டெஸ்ட் போடுங்க. கண்டிப்பா 2வது டெஸ்ட்ல இந்த 30 மார்க் 32 மார்க்ல இருந்து 35 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்க நீங்க என்ன கரெக்ட் பண்ணிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே வெறும் 35 கொஸ்டின் தான் இருக்கும். இங்க 100 கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, நெகட்டிவ்ல போயிருக்கும் நிறைய. அதுக்கு அடுத்து இந்த 2வது டெஸ்டை அனலைஸ் பண்ணும்போது உங்க மார்க் 40 ஆகும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது 50 55 போகும். அதுக்கப்புறம் ஒரு 55க்கு அப்புறம் மார்க் ஏறாத மாதிரியே இருக்கும். என்ன போட்டாலும் 55 தான் வருது, 60 தான் வருதுன்னு. ஏன்னா இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருப்பீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் நல்லா தரவா ரெடி ஆகிருப்பீங்க, ஜெனரல் அவேர்னஸ்ங்கிற செக்ஷனை நல்லாவே படிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப இப்ப அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஜெனரல் அவேர்னஸ் ஒரு செக்ஷன் இருக்கு, இதுக்கு நம்ம டைமே கொடுக்கலையேன்ட்டு. அதுக்கப்புறம் அதுல இருக்க டாபிக் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ படிப்படியா ஜெனரல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களோட மார்க் ஒரு 55ல இருந்து ஒரு 65 இல்ல ஒரு 70க்குள்ள நிக்கும். இப்போ இன்னுமே அந்த 30 மார்க் எங்க போச்சுன்னு அனலைஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் கேர்லெஸ் மிஸ்டேக், இது எல்லாம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை விட்டுருப்பீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய விட்டுருப்பீங்க. தெரிஞ்ச கொஸ்டினே 2 ஆப்ஷன் இருக்கும், +9 -9 இருக்கும். என்ன வரும்னு தெரியாம தூக்கி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தூக்கி போட்டிருப்போம், சிம்பிள் இல்லாம போட்டிருப்போம். சில நேரம் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கேட்காம ராங் ஆன்சர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ராங் ஆன்சரை சூஸ் பண்றதுக்கு பதிலா கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. 3 கரெக்டா இருக்கும், 1 மட்டும் ஆடு 1 அவுட்டா இருக்கும். சோ அதை கரெக்டா பாத்திருக்க மாட்டீங்க. அப்ப இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறது ஃபைனலா தெரியும். ஃபைனலா இந்த கேர்லெஸ் மிஸ்டேக், நம்ம படிக்காம விட்ட கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறம் படிக்காம விட்ட ஜெனரல் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்கோர் வந்து ஒரு 85ல இருந்து 90 கிட்ட போய் நிற்கும். டாப்பராவே நாம வந்து வெளியில வந்துடலாம். நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க, வெறும் 30 மார்க்ல உங்களோட டெஸ்ட் ஆரம்பிச்சு
படிப்படியா முன்னேறி நம்ம வந்து ஒவ்வொரு இதை அனலைஸ் பண்ணும்போது 85ல இருந்து 90 மார்க் வந்து நமக்கு வந்துரும். ஓகேவா? அதனால டெஸ்ட் போடுறவங்க எதையும் நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. வச்சிருக்க மெட்டீரியலை திருப்பி திருப்பி படிங்க. ஓகேவா? சோ இங்க நான் சொல்றதுதான் அதேதான். ப்ரூஸ்லி சொன்ன அதே கோர்ஸ் தான். ப்ரூஸ்லியோட கோர்ஸை டெய்லி பாருங்க. அதுதான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிக்க 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து எனக்கு பயமா இருக்கும். அதே வந்து 10,000 கிக்க 10,000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்து எனக்கு பயமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சோ அதேதான் இங்கேயும். இங்க ஒரு கொஸ்டினை எவ்வளவு தடவை பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ குயிக்கா உங்களுக்கு எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும். அதான் ஒரு கிக்க 10,000 தடவை பிராக்டிஸ் பண்றது. ஒரு சிம்பிளிபிகேஷன் ஃபர்ஸ்ட் நாள் பிகினரா இருக்கும்போது 5 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இந்த 85-90 மார்க் ரீச் ஆன பிறகு சிம்பிளிபிகேஷன் தானே, ஜஸ்ட் 5 செகண்ட்ல நான் சால்வ் பண்ணிடுவேன், ஜஸ்ட் 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடு வந்துடும். அப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரீங்க அப்படின்னா அதுக்கான சில படிகள் இருக்கு. அந்த படிகளை நீங்க கடக்கணும். சிலபஸை முடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு சிலபஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லா உட்காந்து பழைய கொஸ்டினை எடுத்து 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 பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட். எவ்வளவு டெஸ்ட் இவ்வளவுதான் எடுங்க நான் சொல்ல மாட்டேன். 10 டெஸ்ட் எடுங்க, 20 டெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களால எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுங்க. அவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா ரியல் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பா நீங்க பாஸ் பண்றத நான் உறுதியா சொல்லுவேன். 100% உறுதியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால பயப்படாதீங்க. வந்திருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, இல்ல ஒரு யூடியூப் இருக்கு, இல்ல ஒரு டெலகிராம் இருக்குன்னா அதுல நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து வர லேட் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட். எக்ஸாம் இப்ப வராது, கட் ஆஃப் ஹையா இருக்கும், அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் காரங்க தான் உள்ள வருவாங்க, குறிப்பா சொல்லலாம் நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் ரயில்வே எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த மாதிரி ஒரு டெலகிராம் குரூப்லயோ இல்ல வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்ல நம்ம யூடியூப்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு உங்களோட வேலை என்னவோ கரெக்டா ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி கரெக்டா அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. சோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் அவனோட வேலையை பார்க்க போயிருவான். இதுதான் நம்ம படிக்கிற காலத்துலயும் நடக்கும். சில பேர் நான் படிக்கவே இல்லை, இந்த எக்ஸாம் கிடையாதுன்ட்டு அவங்க முன்னேறி போயிருவாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ அந்த நெகட்டிவான அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு முன்னேறாம இருக்கிறவங்க தான் நிறைய பேர். அதனால நீங்க யாரையுமே இது பண்ணாதீங்க. நீங்க போய்கிட்டு இருக்க வழி கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. சோ ஃபெயிலியர் ஆனாலுமே நான் ஃபெயில் ஆகிட்டேன் தைரியமா சொல்லுங்க. ஏன்னா இங்க களத்துல இறங்காம வேடிக்கை பாக்குறவங்களுக்கு தெரியாது நம்ம நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கோம், நம்ம சக்சஸ் ஆயிருக்கோங்கிற நம்மளோட ஃபெயிலியர் பத்தியும் தெரியாது, நம்மளோட சக்சஸ் பத்தியும் தெரியாது. ஃபெயில் ஆயிருக்கோம்னா சும்மா நம்ம ஃபெயில் ஆயிருக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு கடைசி அந்த பார்டர் லைன் வரைக்கும் வந்துட்டு தான் ஃபெயில் ஆகியிருப்போம். அடுத்த தடவை பார்க்கும்போது நம்மளோட சக்சஸ் வந்து இன்னும் சத்தமா இருக்கும். அந்த ஃபெயிலியரோட நம்மளோட சக்சஸ் வந்து இன்னும் சத்தமா இருக்கும். ஏன்னா இங்க வெளியில நிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா கேலி கிண்டல் எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. நீ 5 வருஷமா படிக்கிற, 2 வருஷமா படிக்கிற, என்ன விழுந்து விழுந்து படிக்கிற, இன்னும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவன் களத்துக்கு வெளியில இருக்கான். உள்ள இருக்க நமக்கு தான் தெரியும் இங்க வந்து எவ்வளவு இது இருக்குன்னு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். வேற எந்த நெகட்டிவ் வார்த்தையும் கேட்டுட்டு பின் வாங்கிடாதீங்க. லைஃப்ல இது ரொம்பவே முக்கியமான தருணம். இந்த 2024ங்கிறது உங்க லைஃபையே மாத்த போகுது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். எவ்வளவு தூரம் பாசிட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாசிட்டிவா இருங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிங்க. வேலை என்னவா இருந்தாலும் 5 மணிக்கு எந்திரிங்க. நான் நைட் டியூட்டி போறேன் மேடம், நான் 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லாதீங்க. சோ நீங்க வந்து பகல் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட்டு தூங்கிட்டு காலையில தான் நம்ம எந்திப்போம். அப்படிதான் நைட் டியூட்டி போகாதவங்கள நான் சொல்றேன். 5 மணிக்கு காலையில எந்திரிங்க. காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நாள்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாளே முடிஞ்சா பிளான் பண்ணிருங்க. நாளைக்கு நான் இதெல்லாம் முடிக்க போறேன், நாளைக்கு இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாடத்தை முடிக்க போறேங்கிறத கரெக்டா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ காலையில எந்திரிச்ச உடனே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண போறேன், நான் மேத்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறேன். ஏன்னா காலையில படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 10 மணிக்கு நான் வந்து டெஸ்ட் போட போறேன், அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிட்டு அந்த நாள்ல கரெக்டா முடிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நான் இந்த டெஸ்ட் போட்டேன், இதுல எனக்கு மார்க் கம்மியாயிருச்சு, சோ நாளைக்கு நான் அந்த செக்ஷனல் டெஸ்ட் போட போறேன், ஃபுல் டெஸ்ட்டும் போட போறேன். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓவர் நைட்ல சக்சஸ் கிடைக்காது. ஒரே நாள் ராத்திரியில எதுவுமே மாறாது. ஆனா பல நாள் நாம போடக்கூடிய டே அண்ட் நைட் எஃபோர்ட் வந்து ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும். அன்னைக்கு நம்மளோட சக்சஸ் வந்து எல்லாருக்குமே கேட்கும், சத்தமா கேட்கும். ஏன்னா இங்க மத்தவங்களுக்கு பயந்து போய் படிக்காம இருக்கிறவங்க தான் நிறைய பேர். ஏன்னா அவங்க வந்து நம்ம மார்க் கம்மியாயிட்டா என்ன பதில் சொல்ல,
இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லங்கிற மாதிரி பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர். யாருக்குமே பயப்படாதீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் கிடையாது, ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தோம் அவ்வளவுதான். சோ அந்த இதுல என்ன கத்துக்கிட்டோம், அதை கரெக்ட் பண்ணிட்டோம், அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த இதுல பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதனால தெளிவா இருங்க, நெகட்டிவா எதையும் யோசிக்காதீங்க, கரெக்டா டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நாளைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நான் சொன்ன மாதிரியே ரயில்வேக்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஏன்னா 2020 நடந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் கிளாஸஸ் வந்து கொண்டு போனோம். சிபிடி 1 சிபிடி 2 வந்து 2020 டு 21 சிபிடி 1 நடந்துச்சு இல்லையா? 2020 டிசம்பர் லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அந்த 2020 இருந்து 21 எக்ஸாம் ஹாலுக்கு போய் கடைசி ஷிஃப்ட் முடிகிற வரைக்குமே நான் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். எனக்கு மார்ச் 1 பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி டேட். சோ அதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட் வரைக்குமே நான் மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எப்போ? 2020. சோ அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிடி 1 கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சுதான் சிபிடி 2 நடந்துச்சு. சோ அப்படி நம்ம சேனல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிபிடி 2லயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த டைமும் நம்ம யூடியூப்ல என்ன பண்ண போறோம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும். ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம பிடிஎஃப்ஸ் நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்தோமோ அதுதான் போன தடவை வந்துருந்துச்சு. சோ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் யூடியூப்ல கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. மார்னிங் 7 o'clock, ஈவினிங் 7 o'clock வந்து கிளாஸஸ் இருக்க போகுது. சோ இந்த கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நான் இந்த டைம் கண்டிப்பா பாஸ் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, என் கையில எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போங்க. இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரயில்வேக்கு தேவையான எல்லா புக்ஸுமே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இப்போ 2024ல அப்டேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒய்சிடியோட சாஃப்ட் காப்பி நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்னிங் நீங்க ஒய்சிடியோட சாஃப்ட் காப்பீஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒய்சிடியோட புக்ஸ் எல்லாமே எதுல இருக்கும்னா நம்ம ஆப்புக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீ புக்ஸ், ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ டெஸ்ட் இது மூணுமே நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, எதுவுமே கையில புக்கே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கா? ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணது இந்த இடத்துல ஒரு 3 கோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃப்ரீ புக்ஸ் எல்லாமே நம்ம ஆப்ல வந்து கொடுத்துருப்போம். டெக்னிக்கல் கிளாஸ், அதே மாதிரி டெக்னிக்கல் நோட்ஸ், அதே மாதிரி நான் டெக்னிக்கல் அதாவது மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷுக்கானது எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா இங்கிலீஷ்க்கான புக்ஸ் இருக்கும். ரயில்வே படிச்சீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸுக்கான ஒய்சிடி புக்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பீஸா கொடுத்துருப்போம். ஸோ இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணணும்னா இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள போங்க. ஸோ ஃப்ரீயா கிளாஸஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரயில்வேக்கு என்ன புக் மேம் படிக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பீங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒய்சிடி புக்கை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லாமே நீட்டா ஒன்லைனரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஒய்சிடியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதை மட்டும் நீங்க தரவா ஃபாலோ பண்ணிட்டு இதை மட்டும் தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்டா நீங்க டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒய்சிடி மட்டுமே நல்லா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுமானது ரயில்வே எக்ஸாமுக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஒய்சிடியோட எல்லா புக்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒய்சிடி புக் வந்து தமிழ்ல அவைலபிளா இல்ல, ஸோ இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒய்சிடி புக்கை ஒவ்வொரு டாபிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃபா ஒவ்வொரு பிடிஎஃபா வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கோர்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள இருக்கும். சோ இதுல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே இதுல அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க பிகினரா இருக்கீங்க, ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதை விட எதுவுமே உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்காது. ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சாச்சு. சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து பெண்டிங் வச்சிருந்தோம். சோ அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல இருக்கிற கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே? அது கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு தெரியல, மெட்டீரியல்ஸ் எதுவுமே கையில இல்லைன்னு நினைச்சாங்கன்னா சோ அவங்களுக்கு மறக்காம நம்ம கோர்ஸோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அதே ப்ரொசீஜர் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுலயே நம்ம டீம் கூட நீங்க சேட் பண்ணிக்கலாம், இல்ல டீமோட
வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, இதுலயே ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ், ஸோ ஒரு ஆல்ரெடி நீங்க பேங்கிங் படிச்சிருக்கீங்க இல்ல எஸ்எஸ்சி படிச்சிருக்கீங்க, ஜஸ்ட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போல்டர்ஸ் மட்டுமே ரெஃபர் பண்ணா போதுமானது. ஒரு பிகினரா உள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும், ஓகேவா, சோ பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும், அதாவது ஏல இருந்து இசட் வரைக்கும், ஆல இருந்து அவ் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். சோ இதுலயே நீங்க வந்து பாத்துக்கலாம். பெர்ஃபெக்ட்டா ரயில்வே எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே அந்தந்த போல்டர்ல தெளிவா கொடுத்துருப்போம். இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. சோ இது போகையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே எஸ்டர்டே தான் கம்ப்ளீட் பண்ணோம். எல்லா டாபிக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே 2000 வீடியோஸ் இருக்கு. ஸோ அந்த 2000 வீடியோஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நேற்று வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 2ல இருந்து 2.5 வருஷம் வரைக்கும் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டா ரெக்கார்டட் கிளாஸஸையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து வரக்கூடிய லைவ் கிளாஸையும் அட்டன் பண்ணிட்டு கொடுக்க பிடிஎஃப் மெட்டீரியலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா, சோ இதுக்கு இதான் நம்மளோட ஆப். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைரக்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆப்போட லிங்க் இருக்கும். சோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும், ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணணும் 904333799345. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா, ஸோ அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 7806854288. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்க, இல்ல ஃப்ரீ மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலன்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா, சோ மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்மார்ட்டான கிளாஸஸோ, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு 2-2.5 மாசத்துக்குள்ள எஸ்எஸ்சி எம்டிஎஸும் நீங்க கிளியர் பண்ணணும்னா அதுக்காக பெர்ஃபெக்ட்டா ஒரு 200 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த 200ல ஒரு 150 வீடியோஸ் கரெக்டா பாத்தீங்கன்னா போதுமானது. ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 150 வீடியோஸ் இருக்கும். இதை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு 50 வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா இப்ப இருக்க இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள எம்டிஎஸ் முடிக்கணும்னா இதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. சோ இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாம கண்டிப்பா இந்த தடவை உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வரும். சோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு எப்பனாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் திருப்பியும் சொல்றேன், இந்த தடவை வரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைக்கக்கூடிய டைமை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணி படிங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். வேற எல்லா நெகட்டிவிட்டியும் அவாய்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் பீப்புள் எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க. நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லாம ஒரு ஹிடனா உட்காந்து, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே ஒரு ஹிடனா உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் சத்தமா கேட்கும். ஓகேவா, கரெக்டா படிங்க. ஓகேவா, கரெக்டா படிச்சா இங்க வந்து வேலை கிடைக்கும். அவ்வளவுதான். படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். எழுதினாலும் வச்சுக்கோங்க உங்க ரூம்ல. படிக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணாம வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இங்க வந்து சக்சஸ் கிடைக்கும். ஓகே, நான் திருப்பியும் சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு இல்ல நாளை கழிச்சுக்குள்ள ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரி வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எப்படி படிச்சாங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நீங்க யாரும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னால ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாதுன்னு எந்த ஒரு இது இருந்தாலுமே சரி, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி. ஓகேவா, சோ இந்த 2 டைமும் வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.